சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து மேலூர் தாலுகாவில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் கடந்த பல நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். இன்று உச்சகட்டமாக மேலூர் தாலுகா மேலூர் தொகுதியில் உள்ள கிராம பொதுமக்கள் மேலூரில் இருந்து மதுரை தந்தியலகம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை வழக்கறிஞர் சங்கம் மிகுந்த ஆதரவை கொடுக்கின்றன. விவசாய போராட்டத்திற்கு மதுரை வழக்கறிஞர் சங்கம் என்றென்றும் உறுதுணை நிற்கும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அமைதியான முறையில் நாங்க போய்கிட்டு இருக்கோம். அரசாங்கமா நாங்க போகல. போலீஸ்காரங்க வந்து அந்த போறது தடுக்கிறாங்க. இது முற்றிலும் பெரிய குற்றம். இது விவசாயிகள் எங்களை அடியணும் திட்டப்படி பேசுறாங்களா என்ன தெரியல. கன்சன் சுரங்க வரதுனால இந்த ஏரியா விவசாயம் பூரா பாதிக்கக்கூடாது, வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. அரட்டாவட்டியில பல்லுயிர் தரமான 10-15 ஊருக்கான மலைகள், நிறைய மலைகள் இருக்கு. அந்த மலைகள் பூரா அழிக்கக்கூடாது. அதனால நாங்க எங்களோட வாழ்வாதாரம் பூரா நெருக்கி பாதிக்கக்கூடாது. நாங்க பூரா வந்துட்டு பல ஆண்டுகள் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த டங்ஷன் சிரமம் எடுக்கிறதுனால எங்களோட வாழ்வாதாரம் பூரா நெருக்கி பாதிக்கக்கூடாது. இருக்கிற விவசாயம் பூரா அழிஞ்சுவாங்க. அதனால நாங்க எதிர்த்து போராட்டம் பண்றோம். முழுசா ரத்தம்ன்ற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். எங்க கிராமம் உள்ள 48 கிராமம், அதில் சுற்றுவட்டு சொந்த வந்தோம் எல்லாருமே பாதிக்கப்படுவோம். நான் வாழ்வாதாரம் இல்லாம எல்லாருமே அழிஞ்சிருவோம். விவசாயத்தை நம்பித்தான் நாங்க இருக்கோம். விவசாயம் ஆனாலும் எங்க வாழ்வாதாரம் அழிஞ்சு வரும். யாரும் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாரும் பூரா உறவுகள் பூரா பிரிஞ்சிருவோம். யாரோட சேர்ந்து இருக்க முடியாது. எங்க வாழ்க்கையே இல்லாம போயிடும். அது வந்துச்சுன்னா அட்டாவட்டி கிராமத்துல நாங்க அந்த வளையலை சுற்றி தான் விவசாயங்கள், நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு தலங்கள், மிகப்பெரிய வாழ்வாதாரங்கள் பூரா அங்கதான் இருக்கு. அதை என்ன பண்றாங்க, டங்ஷன் ஒரு சுரங்கத்துக்காக எங்களை பண்றாங்க, வெளியேற சொல்றாங்க. அது தடை செய்யணும். எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு, அது ஒண்ணுதான். அதுபோக கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 48-50 கிராமங்கள் பாதிக்கப்படும். வாழ்வாதாரமே இல்லை. நரசிங்கப்பட்டி, அரட்டாவட்டி, அது சுற்றுப்பட்ட கிராமங்கள் இருந்து கிட்டத்தட்ட 150 கிராமங்கள் வந்திருக்கோம். பெரியார் பாசன வசதி தடப்படுவதால் இந்த டங்ஷன் திட்டத்தை வரவிட மாட்டோம். எங்களுக்கு உயிரே போனாலும் இந்த நரசிங்கம்பட்டி, அரட்டாவட்டி, அதை சுற்றியுள்ள வல்லாளவட்டி, கிடாரப்பட்டி, மாங்குளம் அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் எல்லோரும் போராடுவோம். டங்ஷன் திட்டத்தை வரவிட மாட்டோம். இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இதற்கு ஒரு நல்ல தீர்வை தடை செய்ய வேண்டும் என்று எல்லா மக்களின் சார்பாகவும் போராட்டத்தின் விளிம்பிலிருந்து கேட்டுக்கொள்கிறோம். நரசிங்கம்பட்டியை சேர்ந்த பெருமாமலையை தோன்றம்னு சொன்னாங்க. ஜங்ஷன் இருக்கான். அதுக்காண்டி 4-5 கிராமத்தை எடுத்துட்டா எல்லா கிராமமும் போயிரும்னு சொல்லி தோண்டினோம்னா ஏதோ பள்ளத்துக்குள்ள போயிருவோம். கரண்ட் கொடுக்க மாட்டாங்களாம், தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் நாங்க பெரியார் பாசனம், தண்ணி வராது. நாங்க என்னத்த விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்காண்டி எல்லாரும் போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு 4-5 கிராமத்தை தோன்றவங்க நாளைக்கு அடுத்து பக்கத்தூர்னு மதுரை மாவட்டமே அழியக்கூடிய வாய்ப்புல வந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது. வந்துருச்சு ஆல்ரெடி. இதை விட்டு நாங்க இந்த ஊரை விட்டு வேற எங்க போய் நாங்க பிழைக்க முடியும், வாழ முடியும் என்னன்றதை நீங்க தான் ஒரு கண்டனத்துக்காகத்தான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இது பண்ணிட்டு இருக்கோம். இதை தடுத்து நிப்பாட்டணும். எப்படியாவது மக்கள் ஆதரவு கொடுக்கணும். எல்லா மக்களும் இந்த வாழ்வாதாரத்தை, இந்த விவசாயத்தை நம்பிதான் நாங்க இருக்கோம். இதவே நீங்க முறியடிக்கணும்னு பாக்குறீங்கன்னா நாங்க வேற எங்க போய் வாழ்வாதாரம்
வாழ்வாதாரத்தை தயார் பண்ணிக்கிறது. அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கிறணும், மத்திய அரசு மாநில அரசு தான்.